friends, welcome to Mansoor channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா எப்படி கடையில வாங்குற மிக்சரை ஈஸியா வீட்லயே பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த மாதிரியான லாக்டவுன் டைம்ல நம்ம வெளியில வாங்கி சாப்பிட தயக்கப்படுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்லயே செஞ்சு வச்சோம்னா நம்ம நினைச்சப்பலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முந்திரி பருப்பு 5லேருந்து 10 வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு நான் இன்றைக்கி 1 கப், அதாவது 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவல், வெள்ளை அவல் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூடவே மசூர் தால், அப்படி அதாவது ஆரஞ்சு நிறத்தில் தோரம்பருப்பு இருக்கும் இல்லையா, அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அது மாதிரி கடலைப்பருப்பையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 50 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்து பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்சருக்கு தேவையான பூந்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த 1/4 கிலோ மாவுலேருந்து 50 கிராம் மாவு கிட்ட எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்திங்கன்னா பூந்தி ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூந்தி மொறுமொறுவலாக உப்பலாகவும் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூந்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாகிட்டே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி இன்னும் சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பூந்தி மாவு. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் விடும்போது ஈஸியாக விழ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இப்போது இந்த மாதிரி புளி படிக்கட்டுன்னு சொல்கிறாங்க, அதுவும் இந்த குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி போட்ட உடனே மேலே உப்பி எழுந்து வரும். ஃபஸ்ட்டு இந்த புளி வடிகட்டு மேலே நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டியும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய கரண்டியில் நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னாலும் மாவு விழ ஆரம்பிக்கும். நான் இப்போது உங்களுக்கு 2 ஸ்டெப்புமே பண்ணி காட்டுறேன். நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால தான் நம்ம மாவை போட்ட உடனே மேலே உப்பி பூந்தியாக வந்துடுது. இது லட்டு பதத்துக்கு வரக்கூடிய கலர் மாதிரி நமக்கு தேவை கிடையாது. மிக்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் பூந்தி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூந்தி மிக்சரில் அதிகமாக தேவை, எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க நிறையாவே பூந்தி செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் பூந்தி மட்டும்தான் செய்கிறேன். இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு மிக்சருக்கு எல்லா மாவையும் சேர்த்துட்டு அதே மாதிரியே அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிச்சுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் புழியும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேகும் பொழுது மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக புழியாதீங்க, ஏன்னா உங்களுக்கு உடச்சி விடும்போது ரொம்பவே சிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு லைட்டாக கலர் வந்துடனே எடுத்துக்கோங்க. சிலர் மஞ்சள் பொடி சேர்த்து ஓமப்பொடி செய்வாங்க. நான் இன்றைக்கி அது சேர்க்கல, நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அவல் 50 கிராமையும் போட்டுருங்க. அது டக்குன்னு பொரிஞ்சிடும், சீக்கிரமாகவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இது போட்டிங்கன்னா மிக்சர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே எண்ணெயில் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சிம்மில் தான் இருக்கணும் நீங்கள் வறுக்கும் பொழுது. ஏற்கனவே வறுபட்ட கடலை அப்படின்றதுனால கொஞ்சம் கிறிஸ்பானாலே போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி கலர் வந்தாலே போதும். இப்போது அதே எண்ணெயிலே நம்ம 50 கிராம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால சும்மா போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே நம்ம ஊற வச்சு லைட்டாக உலர்த்திய கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியாக சேர்த்துறாதீங்க, காய வச்சு சேர்த்துக்கோங்க. சிம்லையே இருக்கட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சிருந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கும் இந்த புளி வடிகட்டியை நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தால் போதும். இப்போது அதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசூர் தால், அதாவது உங்களுக்கு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய தோரம்பருப்பு, தோல் தோரம்பருப்பு, அதை எடுத்துக்கோங்க. அதுவையும் ஊற வச்சு நம்ம காய வச்சு தான் போட்டிருக்கோம். இது நீங்கள் மிக்சரில் அந்த கருப்பாக இருக்க மாதிரி பார்த்துருப்பீங்க, அந்த பருப்பு தான் இது. இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் தான் நீங்கள் வறுக்கணும். அதுக்கப்புறமா நான் பூண்டு அம்மியில் தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய பூண்டு போதும். எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா அதே எண்ணெயிலேயே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் கிறிஸ்பாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பூண்டை கருக விட்டுறாதீங்க, அப்புறம் மிக்சரோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்போது அதே எண்ணெயிலேயே அந்த புளி வடிகட்டிலே நான் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் முந்திரி பருப்பை டேரெக்டாக வானலியில் சேர்த்திங்கன்னா அது அடியில் தண்ணி உங்களுக்கு ரொம்பவே தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனாலே போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஓமப்பொடி எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் மெல்லிசா ஓமப்பொடி செஞ்சால் தான் எல்லாமே உடச்சி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்க பீஸஸை கையாலே நொறுக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து போடுறேன். இப்போது அது கூட நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஓமப்பொடி செய்யும்போது அதிலே கலந்து ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையாலேயே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மிக்சர் பார்க்க இப்படி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரொம்ப நாள் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை மறக்காமல் ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.